கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழையாற்றில் சாக்கடை கலப்பதால் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் அந்த ஆற்று நீரை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகேந்திரகிரி மலையில் சுருளோடு பகுதியில் உற்பத்தியாகி மணக்குடி பொலிமுக பகுதியில் கலக்கின்றது இந்த பழையாறு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 44 கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்து ஓடும் இந்த ஆற்றின் மூலம் 16,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெற்று வந்தன. ஆனால் தற்போது ஆற்றில் கலக்கும் கழிவுகளால் பழையாறு தன் நிலையை இழந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஈகோலின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு கவுண்ட் ஒரு 3000க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலி இது ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு இந்த மாசுபட்ட ஒரு ஆற்றுல குளிக்கிறதுனால மக்களுக்கு பலவிதமான வியாதிகள் வருது, சரும வியாதிகள் வருது. மழை காலங்களில் ஒழுகுநசேரி பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பழையாற்றில் கலக்கிறது. நாகர்கோவில் நகராட்சியின் சாக்கடை நீரும் கழிவுகளும் தொடர்ந்து கலந்து கொண்டிருப்பதால் பழையாறு முழுவதும் சாக்கடையாகி போகுமோ என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த ஆறு முன்னால நல்லபடியாக தான் ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ வர வர என்னென்னா ரொம்ப மோசமாட்டும் கழிவுகள் நிறைய சேருது. பக்கத்தில் ஃபேக்ட்ரிகள்லாம் இருக்கிறதுனால அதில் உள்ள கழிவுகள். மற்றபடியாட்டு முன்னார இருந்த முனிசிபாலிட்டி அதிகாரிகள் யாருமே இது வரைக்கும் இந்த பழையாற்றுகளை பார்க்காம சரிவர கவனிக்காமலும் குப்பை விளையாட சட்டனால அடைப்புகள் சட்டையில் போய் அடைப்பு ஏறதுனாலும் சாக்கடை விளையாட்டு மாறி வருது. ஆற்றில் குளிப்பதால் உடல் அரிப்பு ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் பழையாறு மாசுபடுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகமும் அரசும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ், கன்னியாகுமரி.